2003 வருஷம் நம்ம தமிழ் சினிமாவில் வெளிவந்து 100 நாட்களை கடந்து ஓடி 150 175 200 நாளைக்கு மேலெல்லாம் ஓடின படங்கள்லாம் என்னென்னன்றதை இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம முதல்ல தூள் படத்தை பார்த்தலாம். ஏன்னா தூள் இந்த வருஷம் பொங்கலுக்கு 4 நாள் முன்னாடியே ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும். அதே சமயம் இந்த இயரோட வந்து அதிகபட்ச ரன்னிங் டேல தூள் வந்து 200 நாளை கடந்து நம்ம தேட்டரிக்கல்ல ஓடி இருக்கு. ஆக்சுவலி 225 நாள் வரைக்கும் லோக்கல்ல அங்கே ஓடி இருக்கலாம். ஆனால் 100 நாள் வரைக்கும் செம்ம தேட்டர் பிக்கப். அப்படியே சில்வர் ஜூப்ளி வரைக்கும் நல்ல ஒரு தேட்டரிக்கல்ல தூள் அந்த வருஷத்துல ஒரு சில்வர் ஜூப்ளி படமா மாறினது மட்டும் இல்லாமல் 200 டே தாண்டியும் ஓடி இருக்கு. அடுத்து காதல் கொண்டேன் 100 நாள் வரைக்கும் வேற லெவல்ல செமையா ஓடிச்சு. படம் செம ஒரு ரிவ்யூ பர்ஃபார்மன்ஸ் நிறைய பேருக்கு ரொம்பவே பிடிச்சி ஒரு ட்ரெண்ட் செட்டிங் படமாவே அமைஞ்சு போச்சு. அதே சமயம் இந்த படம் 150 நாள் வரைக்கும் ரொம்ப நல்லா போனது. சில்வர் ஜூப்ளி 175 டே ரன்னியும் இந்த காதல் கொண்டேன் படம் நல்லாவே கடந்திருக்கும். அடுத்ததா நம்ம தனுஷ் நடிச்ச திருடா திருடி. இந்த திருடா திருடி படமும் தியேட்டரிக்கல்ல 100 நாள்ன்றது ரொம்பவே நல்லா கமர்ஷியலா கடந்தது மட்டும் இல்லாம சில்வர் ஜூப்ளி எல்லாம் தாண்டியே ஓடி இருக்கும். அதை தாண்டி 200 நாளைக்குன்றது 225 நாளைக்கு மேல இந்த படம் தியேட்டரிக்கல்ல ஓடி இருக்கு. இந்த வருஷம் இந்த 3 படங்கள் தான் சில்வர் ஜூப்ளி ஓடி இருக்கு. இல்ல 2 படங்கள் 200 நாளை கடந்து ஓடி இருக்கு. அதுல 2 படம் தனுஷ் நடிச்ச படமா போயிடுச்சு. சரி, அடுத்ததா இந்த வருஷத்துல 100 நாள் ஓடின படங்களா என்னென்னு பார்த்துருவோம். முதல்ல அன்பே சிவம் பார்த்துருவோம். அன்பே சிவம் அந்த பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகி இன்னைக்கு அதை கல்ட் கிளாசிக் அப்படி இப்படிலாம் கொண்டாடிட்டு இருந்தாலும் அன்னைக்கு படம் வரும்போது அந்த அளவுக்கு ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் இல்ல. இது எப்பயும் பேசுறது தான். இந்த படம் தியேட்டரிக்கல பொறுத்த வரைக்கும் 30 நாள்ன்றது கொஞ்சம் நல்லா பரவலா போச்சு. அதுக்கப்புறம் 50 நாளைக்கு மேலேயே எங்க போச்சுன்ற மாதிரி இருந்தது. எனிவே இங்க சத்யம் தட்ல ஸ்டுடியோ ஃபைண்ட் ஒரு சின்ன ஸ்கிரீன் இருக்கு. அங்க 100 நாள் வச்சு இந்த படத்தை ஓட்டிருப்பாங்க. அடுத்ததா சொக்கத்தங்கம். இந்த சொக்கத்தங்கத்துக்கு வந்து பெருசா ரன்னிங் டே போஸ்டர் வந்து 100 நாளைக்கு கிடைக்கலனாலும் இந்த படம் 100 நாளை கடந்து அந்த டைம்ல ஓடின ஒரு படம் தான். யாராச்சும் போஸ்டர் இருந்தா வாட்ஸ்அப்ல சென்ட் பண்ணுங்கப்பா, நிறைய பேருக்கு வந்து ஷோ பண்ணலாம். எனிவே இந்த சொக்கத்தங்கம் இங்க சிட்டியை பொறுத்த வரைக்குமே ஒரு 2 மாசத்துக்கு மேல ரொம்பவே நல்லா ஓடிச்சு. இந்த படம் கிராமத்துலாம் கேட்கவே தேவையில்ல, கண்டிப்பா நல்லா ஓடி இருக்கும். 100% 1000% நம்பலாம். அடுத்ததா வசீகரா நம்ம விஜய் படம். விஜய் இருக்கிற மார்க்கெட் கேட்கவே வேணும். இந்த படம் அந்த பொங்கலுக்கு நல்ல ஒரு கமர்ஷியல் லவ் படமான்றத தாண்டி காமெடியாவும் நல்லா நிறைய பேரை கலகலப்பா என்ஜாய்மெண்ட் பண்ணிச்சு. அப்புறம் விஜய் படம்னா பாட்டுலாம் ஆயிட்டு தான். ஸோ விஜய் படத்தில் என்ன எதிர்பார்ப்பாங்களோ அது எல்லாமே இருந்ததுனால இந்த படம் தியேட்டரிக்கல 100 நாளைக்கு ஓடிடுச்சு. அடுத்து ஆசையாய் இது வந்து நம்ம ஜீவா நடிச்ச படம். ஜீவா ஆர்பி சௌத்ரியோட பையன். ஸோ அவர் படம் நடிக்கிறாருன்றனால இந்த படம் வந்து ஓரளவுக்கு மிக்ஸ்டு ரிவ்யூன்றது நார்மலா தான் இருந்தது. ஆனால் தியேட்டரிக்கல்ல அதான் ஆர்பி சௌத்ரி பெரிய ப்ரொடியூசர் பையனாச்சு, அதனால 100 நாள் ரன் கொடுக்கணும்ன்றது கோசம் ஓட்டிருப்பாங்க. ஆனால் மிக பெருசா கவர்ந்த படம் சொல்ல முடியாது. இந்த வருஷம் பல பேர் மிக பெருசா கவர்ந்த படம்லாம் எங்கெங்கயோ ஓடி போச்சு. ஆனால் இந்த படம் 100 டே ஓடி இருக்கும். சாரி, ஓட்டிருப்பாங்க. அதுக்குன்னு ரொம்ப மொக்கன்னு சொல்ல வரல, ஆனால் அவ்வளோ பெருசா சூப்பரா இருக்கும்லாம் சான்ஸே இல்லை. அடுத்து அரசு. இது தமிழ் நியூருக்கு வந்திருக்கும். நம்ம சரத்குமார் டபுள் ஆக்ஷன்ல ரொம்பவே பெருசா கலக்கி இருப்பாரு. ஸோ இந்த படம் தியேட்டரிக்கல 100 நாளைக்கு நல்லாவே போச்சுன்னு சொல்லலாம். அரசு அன்னைக்கு தியேட்டரிக்கல போச்சுன்றதை தாண்டி இன்னைக்கும் டிவியில் போட்டாங்கன்னா பல பேருக்கு மிகப்பெரிய ஃபேவரட்டா இருந்துட்டு இருக்கு. அடுத்து தம். சிலம்பரசனுக்கு வந்து ஒரு ஃபர்ஸ்ட் ஆக்ஷன் படம் சொல்லலாம். இந்த தம் வந்து உங்களுக்கு தெலுங்குல இருந்து வந்த படம் தான். தெலுங்குல கன்னடத்துல 200 நாளைக்கு மேல ஒரு சம போட படம். பட் தமிழை பொறுத்த வரைக்கும் 100 நாளைக்கு தான் ஓடிச்சு. எனவே பாட்டு படம் சொல்லிட்டு கொஞ்சம் நல்லா வந்து ஃபேமஸா தான் இருந்தது அன்னைக்கு. அதனால 100 நாளைக்கு வச்சு ஓட்டினாலாம் சொல்ல முடியாது, ஓரளவுக்கு ஆடியன்ஸ் பிக்கப் ஓடிச்சுன்னு சொல்லலாம். யங்ஸ்டரை கவர்ற மாதிரி. அதுக்கான விஷயம்லாம் படத்துல இருக்கும் தெரியும் உங்களுக்கு. அடுத்து புன்னகை பூவேன்ட்டு ஒரு படம் வந்து தாண்டி பல பேருக்கு தெரியாது. ஆனா அந்த டைம்ல படம் வரவெல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா இந்த படத்துல வீனஸ் பென்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த படம்ன்றதே பாத்தீங்கன்னா அப்படியே தியேட்டரிக்கல மைல்டா ஓடிட்டு இருந்தது. கடைசியில் பார்த்தா 100 நாள் போஸ்டர்லாம் ஓட்டுறாங்க, பேப்பர்லாம் வருது. கொஞ்சம் பிரபலமாகவே அன்னைக்கு டைம்ல 100 நாள் போஸ்டர் இந்த படத்துக்கு இருந்தது. சிட்டியை பொறுத்த வரைக்கும் கீதான்னு சொல்லிட்டு யாரோ ப்ரொடியூசர் நினைக்கிறேன், கீதாவின் புன்னகை பூவேன்ற மாதிரி போடுவாங்க ஞாபகம். எனவே இதுவும் வந்து ஓட்டியிருப்பாங்கன்னு சொல்லலாம். ஆனால் படம் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி இருக்கும். ஆனால் பெருசாக சொல்லிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. அடுத்து சாமி. நம்ம விக்ரம் நடிச்ச படம். விக்ரம் நடிச்ச இந்த சாமியை பற்றி கேட்கணுமா? எப்போ வந்தாலும் நம்பர் 1ல தூக்கி வச்சிரும். ஸோ அந்த அளவுக்கு சாமி ஒரு வேற லெவல் வெறித்தனமான வெற்றி. ஆனால் இந்த படம் தியேட்டரிக்கல 100 நாள் தான் ரொம்பவே பரவலாக ஓடி இருக்கும். 100 நாள்ன்றது 125 டே வரைக்கும் ஓடி இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு 150 டே சில்வர் ஜூப்ளின்றதுலாம் வந்து ஓடி இருக்குன்னு சொல்றாங்க. பட் போஸ்டர் கவரேஜ் என்ன மாதிரி தியேட்டரிக்கல அந்த ப்ரூஃபோட யாருமே வந்து சொல்றது இல்லை. ஸோ அதனால நம்ம 125 டே ரன் தான் வந்து பெருசாக சொல்ல முடியுது. அடுத்து புதிய கீதை அன்னைக்கு தியேட்டரிக்கல 100 நாள் ஓடி இருக்கும். பொதுவாக விஜய்க்கு எல்லா படத்தையும் 100 நாளுக்கு ஓடி இருக்கும் அப்படின்னு சொல்றேன்னா ஓடிச்சு, அதனால ஓடி இருக்குன்னு சொல்றேன். ஆனால் இங்கே புதிய கீதைன்றது பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி மற்ற படங்கள்லாம் கூட ஏதோ ஒன்றுல நல்லா இருக்கும்லாம். ஆனால் புதிய கீதை வந்து ஒரு சிலருக்கு பிடிச்சிருந்தாலும் அன்னைக்கு தியேட்டரிக்கலா பார்த்தீங்கன்னா இந்த படம் நிறைய பேருக்கு பிடிக்கலன்னு தான் சொல்ல வரணும். அப்புறம் எனக்கு தெரிஞ்சு எல்லாமே வந்து கண்டினியூவா ஓடின மாதிரி இருக்கும். ஆனால் இந்த புதிய கீதை மட்டும் பார்த்தீங்கன்னா 90 நாளைக்கு மேலே தியேட்டரில் எங்கேயும் ஓடி இருக்காது. திடீர்னு 90 நாளைக்கு மேலே எம்எம் தியேட்டர் ஒன்று இருக்கு. அங்கெல்லாம் வந்து 91 நாள் 92 நாள் பேப்பரில் ஆடு கொடுத்து 100 நாள் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க. அடுத்து பார்த்திபன் கனவு. ஸ்ரீகாந்த் ஸ்னேகா நடிச்ச படம். நம்ம லாஸ்ட் இயர்லேயே ஏப்ரல் மாதத்தில் பார்த்துருப்போம். இவங்க ஜோடி செமையா பீக் ஆயிடுச்சு. ஸோ அதை வந்து ரொம்பவே பூஸ்ட் அப் பண்ற மாதிரி இந்த பார்த்திபன் கனவு அமைஞ்சு போச்சுன்னு சொல்லணும். ஸ்னேகாவுக்கு டபுள் ஆக்ஷன்ல இந்த படம் வந்து ரொம்பவே ஒரு மாதிரி ஓம்லியா பாட்டுக்கிட்டலாம் ஹிட் ஆகிட்டு காமெடி ஹிட் ஆகிட்டு ரொம்ப எல்லாருமே வந்து இந்த படம் பார்க்கணுன்ற அளவுக்கு அந்த வீக்கெண்ட்லலாம் வந்து ஒரு ஃபேமிலி கூட்டத்தோட நல்ல ஹவுஸ்ஃபுல்லோட போன படம். 100 நாளைக்கு வந்து இந்த படம் ரொம்பவே சூப்பர்
சூப்பராக ஓடிச்சுன்னு சொல்லலாம். அடுத்து ஜெயம் பற்றி கேட்கணுமா, ரவின்ற ஒரு பெரிய ஹீரோவான தமிழ் சினிமா கொடுத்துருச்சு. ஆக்சுவலி இந்த ஜெயம் வந்து நம்ம தமிழில் 100 நாளைக்கு ரொம்பவே நல்லா ஓடி இருக்கும். அதை தாண்டி 2 மாதத்துக்கு மேலேயே ரொம்ப நிறைய தேட்டர்கள் நல்லா ஓடி இருக்கும். சொல்ல போனால் நான் உதயத்தில் இந்த படம் பார்க்குற 55வது நாள்லயே என்னவோ, ஆனால் அடுத்த வாரம் இந்த படத்தை உதயத்தில் தூக்கிட்டாங்க. ஆனால் நான் பார்க்கும்போதே முக்கால்வாசி தேட்டர் ஃபீல்டு. ஸோ அப்போலாம் தேட்டர்கள் அப்படி தாங்க இருக்கும். எனவே இந்த ஜெயத்துக்கு வந்து நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் ஒரு 100 நாள் தேட்டர்கள் ரன் அந்த மாதிரி தான் இருந்தது. ஆனால் ரொம்பவே சூப்பராக போச்சு அந்த 100 நாள் வரைக்கும். ஆனால் இந்த படம் தெலுங்குலலாம் வந்தது. தெலுங்குல வந்து 200 டேஸ் சில்வர் ஜூப்ளி நினைக்கிறேன். அடுத்து காக்கா நம்ம கௌதம் மேனன் லவ் படம் எடுத்துட்டாரு. அதுக்கப்புறம் லவ் இருந்தாலும் ஆக்ஷனில் போலீஸ் காப் சப்ஜெக்டில் வந்து வேற லெவலில் செம மாஸ் பண்ணியிருப்பாரு தான் சொல்லணும் இந்த படத்தை. ஸோ படம் பார்த்துட்டு வேற மாதிரி வந்து தெரிச்சு ஓடிட்டு இருக்குன்னு சொல்லணும் தேட்டரே. 100 நாள் தான் இந்த படமும் தேட்டர்கள் ரன் இருக்கும். 100 115 அந்த மாதிரி ஓடி இருக்குமே தவிர ஒரு 125 150 சில்வர் ஜூப்ளிலாம் ஓடல. மேபி எங்கேயாச்சும் ஓடி இருக்கலாமா, ஓடி இருக்க வாய்ப்பு இல்லைங்க. ஓடி இருந்தால் போஸ்டர் அனுப்புங்க. எனக்கு கண்ணு தெரிஞ்சு நான் பார்த்த மாதிரி இல்லை. ஆனால் அந்த 100 நாளைக்குள்ள ஓடிச்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் வேற லெவல் வெறித்தனமான ஒரு ஓட்டம். செம ஒரு ஹவுஸ்ஃபுல் ஷோஸோட பல பேருக்கு சாட்டிஸ்ஃபைடாக ஓடிச்சு. அடுத்து பாய்ஸ் நம்ம சங்கருக்கு மிகப்பெரிய எதிர்பார்ப்பில் வந்த படம். ஸோ முதல்வனுக்கு அப்புறம் வருதுன்றதுனால ரொம்ப பெருசாலாம், அதாவது இந்தியாலே ஐஎஸ் பட்ஜெட்ற மாதிரிலாம் பேர் சொல்லி விட்டாங்க. ஆனால் படம் வந்ததுக்கப்புறம் என்னையா இது வேற லெவலில் கிரிஞ்சியா, அதுவும் பி கிரேட் படம் எடுத்து வச்சிருக்கின்ற மாதிரி சங்கர் பெரிய கெடுத்த படம். இத்தனைக்கும் துள்ளுதல மீட்டு லாஸ்ட் இயரில் வந்தது. அதையே வந்து என்னவோ ஏசென்ட்ருக்கு ஏற்ற மாதிரி எடுத்து வச்ச மாதிரி தான் இருக்கும் இந்த படம். இனிவே சங்கரோட படத்துலையும் ஏதோ ஒன்று இருக்கும்னு சொல்லலாம். ஒரு டீனேஜ் கைஸா, டீனேஜ்னாலே கிரிஞ்சு தானே. ஸோ அதெல்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. எனவே பாய்ஸ் படம் அன்றைக்கி தேட்டரில் 100 நாளைக்கு ஓடி இருக்கும். 100 நாளைக்கு வந்து படம் ஃப்ளாப் இப்பெல்லாம் சொல்லலாம், ஏதோ சுமாராக ஓடிச்சுலாம் நினச்சிட்டால 100 நாளைக்கு இந்த படம் நல்லாவே ஓடிச்சுன்னு சொல்லலாம். பார்த்துட்டு வரவங்களாம் படம் நல்லான்னு சொல்லுவாங்களே தவிர, ஆனால் படம் பார்த்துக்கிட்டே தான் இருப்பாங்க ஜனங்க. வீக்கெண்ட்லாம் நிறைய ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் போச்சு, 50 நாளைக்குள்ளலாம் சொல்லலாம் தாராளமாக. அடுத்து பிதா மகன் அந்த தீபாவளிக்கு வந்திருக்கும். தீபாவளிக்கு வந்து இந்த படம் தேட்டரில் 100 நாள் ஓடி இருக்கும். ஆனால் இது 100 நாள் போஸ்டே இப்போ பார்க்க முடியறது இல்லை. பட் தேட்டரில் இந்த படம் 100 நாள்ன்றது 115 நாளைக்கு மேலேயே ஓடின மாதிரி தான் இருக்கு. அதை தாண்டி அந்த 100 நாளைக்குள்ள வந்து ஒரு மிகப்பெரிய வேற லெவல் ஓட்ட கொடுத்த படம் இந்த பிதா மகன். இதெல்லாம் நான் சொல்லி தெரியல, எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் தான். ஆனால் போஸ்டர் தான் கண்ணில் பட மாட்டேங்குது. நான் இங்கே போஸ்டர்ன்றது நீங்கள் எல்லாரும் இன்னைக்கு பேப்பர் போஸ்டர் தான் பார்த்துட்டீங்க. ஆனால் இன்னைக்கு செவுத்துலேயே ஓட்டுவானுங்க போஸ்டர். நாங்கள் அதெல்லாம் எக்கச்சக்கமாக பார்த்துருக்கோம். அந்த மாதிரி போஸ்டர்ஸ்ன்றதுலாம் வந்து ரொம்பவே ரேராக தான் இருக்குது. அன்றைக்கி கேமரா வச்சு அன்றைக்கி தான் செல்ஃபோன் கேமரா தான் எக்கச்சக்கமாக எடுத்து வச்சுருந்துடலாம், மிஸ் பண்ணிட்டோம். அடுத்து திருமலை, இதுவும் தீபாவளிக்கு தான் வந்திருக்கும். இந்த திருமலை 125 டே தாண்டி ஓடி இருக்கும். இது 150 அப்படிலாம் ஓடி இருக்குன்றாங்க. ஆனால் போஸ்டர் கவரேஜ் கிடைக்கலையே. ஸோ நம்ம 125 நாள் வரை தான் ரன் சொல்ல முடியுது. எனிவே நம்ம இந்த வீடியோவில் 100 நாள் கடந்து ஓடிச்சுன்றதுல தாராளமாக திருமலை சொல்லலாம். அதுவும் பிதாமானுக்குலாம் வேற லெவலில் டஃப் கொடுத்து ஓடிச்சு. பாலாவே வந்து திருமலை தான் நிறைய தேட்டரில் ஓட்டுறானுங்க, எங்க படம் நல்லா இருந்தால் ஓட்ட மாட்டாங்கன்னு சண்டை போட்டாரு. அந்த அளவுக்கு திருமலையோட ஓட்டம் வேற லெவலில் தாறுமாறா இருந்தது. சரி, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், 100 நாளைக்கு அஃபிஷியலாக கன்ஃபார்ம்ட்டு சொல்ல போனா இந்த படங்கள் தான் சொல்ல முடியும். இதுக்கப்புறம் ஒரு 5 படம் சொல்ல போறேன் நான் இந்த வீடியோவில். ஆனால் இந்த இயர்ல அந்த 5 படங்கள் மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான படங்கள் வந்து ரொம்பவே எடுத்து சொல்ற அளவுக்கு இருந்திருக்கு. இருந்தாலும் நான் அந்த 5 படத்தை மிஸ் பண்ணாமல் சொல்றேன். இல்ல முதல்ல ஜேஜேக்கு 75 டே போஸ்டர் பார்க்க முடியும் எல்லாரையும். படம் வரும்போது தான் அந்த நோட்டு மாறுறது, இன்னும் அந்த லவ் ஃபீல் அதெல்லாம் ரொம்பவே பெருசா பேசப்பட்டது. ஆனால் போக போக பார்த்தீங்கன்னா அது அப்படியே வந்து குறைஞ்சி வேற படங்கள் வரும்போது இந்த பீக்ன்றது குறைஞ்சிடுச்சு. 75 டே ரன் வரைக்கும் சரண் எப்படியோ ஓட்டிட்டாரு. ஆனால் 100 டே ரன் மேபி எங்கேயாச்சும் ஓட்டி இருக்கலாம். ஆனால் நம்மளுக்கு போஸ்டர் கண்ணில் பட்டல. அடுத்து பிரியமான தொழில், இதுவும் நம்ம மாதவன் படம் தான். விக்ரமனுக்கு வந்து ஒரு நல்ல படம்னு பேர் வாங்கி பாட்டு கிட்டலாம் ஹிட் ஆகி காமெடிலாம் கொஞ்சம் அப்படியே படத்தோட நல்லா இருந்து எல்லாம் நல்லா இருந்தாலும் என்னவோ மார்க்கெட் வந்து சரிவு, நேரம் சரியில்லைனா படம் ஓடாதுன்ற மாதிரி 50 நாளைக்கு தான் அந்த படம் தேட்டரில் ஓடிச்சு. அதுக்கப்புறம் அப்படியே காணாம போயிடுச்சு. ஏன்னா அவ்வளோ படங்கள் வந்துட்டு இருக்கு அந்த டைம்ல. ஸோ 2003 என்ன கேட்டீங்கன்னா அந்த இயரோட அத்தனை படத்தையும் வந்து போன வருஷம் அந்த மாதிரி பேசுவேன். ஸோ அந்த அளவுக்கு பசுமையா இருக்கு. அடுத்து வின்னர் வந்து 100 நாள் படம், மிகப்பெரிய வெற்றி படம், மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம். நிறைய பேர் சொல்லுவீங்க, நான் பல தடவை சொல்லிட்டேன். 30 நாள் போஸ்டர் தான் நான் கண்ணில் பார்த்துருக்கேன். அதுக்கு மேலே 50 நாள் போஸ்டர் கூட என் கண்ணில் பட்டது கிடையாதுன்ட்டு. ஏன்னா தீபாவளி பாஸ், தீபாவளிக்கு 4 படம், அதுவும் விஜய், அஜித், சூர்யா, விக்ரம், அர்ஜுன் சொல்லிட்டு 4 படம் வந்து சம போட்டுட்டு இருக்கு தேட்டரில். எல்லா படத்தையும் தூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த ஜெயம், காதல் கொண்டேன், காக்கா இந்த மாதிரி ஒரு சில படங்கள் நல்ல பிக்கப்ல இருந்த படங்களுக்கு ரன்னிங் டே கொடுக்கறதுக்கோசம் அங்கங்க தேட்டர் பிடிச்சி வச்சிருக்காங்க. ஸோ அதுக்கு மத்தியில் இந்த வின்னர் வந்து சர்வே பண்ண முடியலைங்க. என்னதான் சுந்தர்சி படம் அப்படின்னாலும் பிரசாந்துக்கு அப்போ ஒரு பெரிய பீக் மார்க்கெட் வந்து, ஏன்னா பிரசாந்த் டவுன் கிரேடா போயிட்டு இருக்காரு. ஸோ அந்த டைம்ல இந்த வின்னர்ன்றது பார்த்தீங்கன்னா எடுத்த பிக்கப்பை வந்து அப்படியே ஜம்காலம் போட்டு மூணாங்களா பார்த்தீங்களா, ஒரு மிகப்பெரிய சாமினாரே போட்டு மூட்டானுங்க இந்த வின்னரோட அந்த பீக்லன்னு சொல்லணும். அடுத்து ஒற்றன், நம்ம அர்ஜுனுக்கு நிறைய நல்ல படங்கள் வரும். ஸோ அதில் ஒரு படம் இந்த ஒற்றன். என்ன அந்த தீபாவளிக்கு வந்தது. ஸோ இந்த படம் தீபாவளிக்கு வரலாம் 100 நாளைக்கு ஓடி இருக்குமான்னு தெரியல. எனிவே 50 நாளைக்கு இந்த படம் தேட்டரிக்கெல்லாம் அந்த தீபாவளியில் வந்தும் செமையா சர்வே பண்ணி ஓடிச்சு. ஆனால் 100 நாள் ஓடலைங்க. ஆக்சுவலி இந்த 50 நாள் ஓட்டன்றதே நம்ம அர்ஜுனோட மார்க்கெட்டுக்கு அந்த ஒரு விஷயத்துக்குலாம் அந்த தீபாவளி கிளாஸுக்குலாம் வந்து இதையே 100 நாள் படம் சொல்லலாம். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து அவ்வளோ பெரிய காம்படிஷன் இருந்த அன்னைக்கு டைமில் அதிலெல்லாம் பொழந்து கட்டிட்டு 50 நாள் ஓடுறது சாதாரண விஷயம் கிடையாது. ஆனால் அந்த ஒரு ஓட்டத்தை ஒற்றன் பிடிச்சது. படத்தில் காமெடி, பாட்டு எல்லாமே ஹிட் அடிச்சிருக்கும், தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. ஆக்சுவலி கான்செப்டாகவும் நல்லா இருந்திருக்கும். இதெல்லாம் நல்லா இருந்து அந்த மாதிரிலாம் ஹிட்டு கிடைச்சனால தான் இது 50 நாள் சர்வேன்றதே பண்ண முடிஞ்சுது. ஸோ ஒரு படம் சும்மா ஒன்றும் ஓடிடாது. புன்னகை பூவே, ஆசையா இது மாதிரிலாம் வந்து வச்சு ஓடிடலாம். ஆக்சுவலி புன்னகை பூவை வந்து அது வேற மாதிரி ஓரளவுக்கு ஏசென்ட்ருக்கு ஓகேன்னலாம். இனிமே பேசினா போயிட்டே இருக்கும். இன்னொரு படம்
தான் இருக்குது, பேசிட்டு நம்ம வீடியோ முடிப்போம். அடுத்து இயற்கை வந்து நல்ல படம், அந்த படம் இந்த படம்ட்டு இதுவும் ஒரு கல்ட்டு படமாக மாறிடுச்சு. ஏன்னா பல பேர் வந்து இந்த படத்தை ரசிக்கிறாங்க. அதே சமயம் அந்த படம் அந்த டைம்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு செம பாசிட்டிவ் ரிவ்யூ. இந்த படத்துலேயும் வந்து பாட்டெலாம் வந்து கொஞ்சம் நல்லா ஹிட் ஆகிட்டு படமும் நல்லா பேசப்பட்டது. நல்லா இருக்குப்பா இந்த படம், செமையாக வந்து அந்த ட்ரையாங்கிள் லவ் ஸ்டோரியை சூப்பராக சொல்லியிருக்காங்கப்பா அப்படின்ற மாதிரிலாம் ரொம்ப பெருசாக பேசப்பட்டது. ஆனால் அந்த பேச்சுன்றது அப்படியே வந்து காணாமல் போயிடுச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த படமும் தேட்டருக்கு 25 நாள் தான் ஓரளவுக்கு நல்லா போச்சு. 50 நாளைக்கு மேலே எங்கன்ட்டே தெரியல இயற்கை. மேபி எங்கேயாச்சும் சிங்கிள் அந்த மாதிரி வந்து ரொம்ப லோவில் ஓட்டிடலாம். ஆனால் அதுக்கெலாம் கூட வாய்ப்பு இல்லைங்க. ஏன்னா வந்து ஃபேம் இல்லாமல் ஷாமுக்கு வந்து நிறைய படங்கள் வருது, பெருசாக ஓடாது. அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் இந்த படம் நல்லா இருக்குனாலும் ஷாமை விட்டுருங்க, அருண்குமார்லாம் நம்ம அருண் விஜய் தான். அப்போலாம் வந்து மனுஷன் வந்து அன்லக்கி ஹீரோன்றதுக்கெலாம் வந்து சாப்பா அடித்து வச்சிருந்த மனுஷன். ஸோ அவர் இருந்ததா என்னன்னு தெரியல. எனிவே அருண் விஜய் படமாடாது 50 நாளைக்கிட்ட ஓடுது அப்படின்ட்டு அந்த ஒரு பெருமையும் இந்த இயற்கை படத்தை கிடச்சிது. சரி, ஆக்சுவலி இந்த இயரில் எக்கச்சக்கமான படங்கள் நான் எடுத்து சொல்லணும்னா சொல்லிகிட்டே போகணும். 5 படத்தை கண்டிப்பாக சொல்லிட்டு போகணும் 100 ரன் அப்படின்னு பார்த்தேன். இன்னும் எக்கச்சக்கமான படங்கள் இருக்குது, பார்ப்போம். அதுக்கெல்லாம் என்னைக்காச்சும் ஒரு நாள் ஒரு கண்டென்ட் மாட்டோம்.